ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாளுக்குரிய வார்த்தை, சுய வெறுப்பு கெபியிலிருந்து வெளிவர சொல்லும் தேவன். எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19:9. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றாராம். கர்த்தரின் மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஒன்று எலியா. ஆனால் அவனுக்கும் கூட அதைரியமும் ஆவிக்குரிய சோர்வும் உண்டாயிற்று. அதுவும் மிகப்பெரிய ஆவிக்குரிய வெற்றியை அடைந்திருக்கிற பின்னர் தான் நம்பிக்கையின்மையின் குழியில் அவன் விழுந்து போனான். நூற்றுக்கணக்கான பாகால் தீர்க்கதரிசிகளை தோற்கடித்து ஆகாப் ராஜாவுக்கு தேவ வல்லமை காண்பிக்க வனாந்தரத்திலிருந்து மழை பொழிய செய்தான். அவனுடைய செயலை கேள்விப்பட்ட துஷ்டராணி யெசபேல் எலியாவை கொல்ல சபதமிட்டாள். அதை அறிந்த எலியா தப்பும்படி வனாந்தரத்துக்கு ஓடிப்போய் சூரைச் செடியின் கீழே உட்கார்ந்து தன்னை சாக விடும்படி தேவனிடத்தில் அவன் வேண்டினான். ஆனால் எலியாவின் நிலையை புரிந்து கொண்ட கர்த்தர் அவனது ஊக்கமிழந்த தருணத்தில் தேவன் அவரை சந்தித்தார். இரக்கத்தின்படி உச்சகட்டத்தை அழகாக தேவன் இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். முதலாவது எலியாவுக்கு இளைப்பாறுதலை தந்து அவருக்கு போஜனம் கொடுத்தார். ஒரு புதிய அப்பம் புத்துணர்ச்சியூட்டும் குளிர்ந்த தண்ணீரை அவனுக்கு தந்தார். உடன் பிறகு வந்த பெலத்தால் எலியா 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஒரு கெபியில் தங்கினான். 2வது எலியாவுடன் தேவன் ஞானமாய் பேசினார். சுய வெறுப்பு, மன அழுத்தம் என்னும் கெபியிலிருந்து அவனை வெளியே வர சொல்லி, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். அவர் மெல்லிய சத்தமாய் அவர் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு என்று அவனிடத்தில் பேசினார். அவன் மட்டுமல்ல, இஸ்ரவேலே அநேகம் ஆயிரங்களை தனக்கென வைத்திருப்பது கூறினார். அவர் எத்தனை இரக்கமுள்ளர் என்று வாசிக்கிறோம். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் மனம் தளர்ந்து சோர்ந்து பலவீனம் அடையும் போது சுய பரிதாபத்திற்குள் போகாமல் உம்மை சந்தித்து மெல்லிய சத்தத்தை கேட்க உதவும். என் பலவீன இருதயத்துக்குள் ஏற்ற உன் வார்த்தையை கொடும். அன்றென்று அப்பம் கொடுத்து போகிற பாதையில் பலப்படுத்தும். உம் பிரசன்னம் என்னை உற்சாகப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.